ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீக் நாம் பார்த்துட்ருக்கிறது சாயில் மெக்கானிக்ஸோட கொஷினாஸ் டிஸ்கஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 2015 1 மார்க்கில் வந்த கேட் கொஷின் தான். A fine grained soil has 60% by weight of silt content. The soil behaves as a semi-solid when water content is between 15% and 28%. The soil behaves a fluid like a when the water content is more than 40%. The activity of the soil is அதான் கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாயிலோட ஆக்டிவிட்டி என்னன்னு தான் கேல்குலேட் பண்ணணும். நமக்கு ஆக்டிவிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். ஐபி டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. ஐபி டிவைட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கிளே வேணும். பர்சன்டேஜ் ஆஃப் கிளே நமக்கு ஐபினா என்னன்றது தெரியும். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னால் வாட்டர் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். நமக்கு வாட்டர் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த கொஷினில் பாருங்கள், ஒரு தடவை வாட்டர் லிமிட்டில் a fine grained soil has 60% by the weight of silt content. The soil becomes as a semi-soil when the water content is between 15 to 28. அதாவது 28லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற வரைக்குமே அது நமக்கு இதாக தான் இருக்குது, சாலிட் செமி சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ 28 வரைக்கும் நமக்கு செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதை விட எக்ஸிட் ஆகும்போது நமக்கு செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ இது நமக்கு பிளாஸ்டிக் லிமிட். இந்த லிமிட் இருக்குங்களா, அது செமி சாலிடு. இந்த செமி சாலிடு, இது பிளாஸ்டிக் லிமிட்டு, இது லிக்விட் லிமிட்டு. இது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட்டு 15% வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதுலேருந்து 28% வரைக்கும் நமக்கு செமி சாலிடாக இருக்குது. அதுக்கப்புறம் 48% போகும்போது அது வாட்டர் கண்டென்ட்டு மோர் ஆகும்போது ஃப்ளூயிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இதில் மேக்ஸிமம் லிக்விட் லிமிட் 40%. இந்த ஸ்டேட்டில் செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு 1% ஆட் ஆகும்போது எந்த ஸ்டேட்டில் போகுதோ அதுதான் நமக்கு பிளாஸ்டிக் லிமிட்டு. ஸோ அது 28%. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஐபி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஐபி வேல்யூக்கு தான் ஃபார்முலா. ஐபி இஸ் ஈக்குவல் டு, அதாவது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்டர் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். வாட்டர் லிமிட் 48 மைனஸ் 28. ஸோ ஐபியோட வேல்யூ நமக்கு 12% கிடைக்குது. நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கிளே என்னன்றதை கொஷனில் கொடுத்துருக்காங்க. தி ஃபைன் கிரைன் சாயில் ஹேஸ் 60% பை த weight ஆஃப் சில்க் கண்டென்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு 60 தான் பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. ஸோ ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 12/60, 1/5 இஸ் ஈக்குவல் டு 0.2. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் ஐபி வேல்யூ மட்டும் கேல்குலேட் பண்ணணும். ஐபி வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஃப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க, லிக்விட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு எப்படி மாறுதுன்றது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். If the water content of the fully saturated soil mass is 100%, the void ratio of the sample. ஸோ எஸ்ஆரோட வேல்யூ 100% சொல்லியிருக்காங்க. அப்போது வாய்ட் ரேஷியோ என்னன்றது கேட்டிருக்காங்க. நமக்கு தி வாய்ட் ரேஷியோ ஆஃப் த சாம்பிள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கொஷினில் ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடபிள்யூ. எஸ் வேல்யூ 1. ஸோ இயோட வேல்யூ என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு ஜிடபிள்யூ. இன்னும் நமக்கு கொஷினில் சொல்லியிருக்காங்க ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா எஸ் வேல்யூ 1ன்னு தெரியும். அதே சாயில் மாஸ் ஹேஸ் 100% வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ 100%. ஸோ டபிள்யூ வேல்யூ 100%, எஸ் வேல்யூ நமக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இஜி 1, டபிள்யூட வேல்யூ 1. ஸோ இது ஃபெசிவ் கிராவிட்டி தான். வாய்ட் ரேஷியோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபெசிவ் கிராவிட்டி. இதான் அதோட ஆன்சர் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The porosity N and the degree of saturation S of the soil sample are 0.7 and 40% respectively in a 100 meter cube volume of the soil. The volume of air content, அதாவது நம்ம volume of air content தான் calculate பண்ணோம். porosity என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 0.7ன்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஸோட டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஸோட வேல்யூ 40%ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதுலேருந்து நம்ம ஏர் வால்ஸோட இது வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் சாயில் மாஸ் இருக்குது. சாயில் மாஸில் சாலிடு, வால்யூம் ஆஃப் வால்ஸ், வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு, வால்யூம் ஆஃப் வால்ஸ்ன்னு இருக்கும். வால்யூம் ஆஃப் வால்ஸில் வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இது ஹோல் சிஸ்டமோட வால்யூம் 100 மீட்டர் கியூப்ஸ் இருக்காங்க. அதாவது வியோட வேல்யூ 100
மீட்டர் கியூப்னு உங்களுக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கால்குலேட் போரசிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். போரசிட்டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வால்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம்னு தெரியும். ஸோ இதான் என்னோட வேல்யூ. நமக்கு வால்யூம் ஆஃப் இது n வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும் 0.7. நீங்கள் 0.7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இதில் 0.7 விவியோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணணும். டிவைட் பை டோட்டல் வால்யூம் வந்து நமக்கு 100 மீட்டர் கியூப்னு தெரியும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 மீட்டர் கியூப் வரும். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு 70 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் 70 மீட்டர் கியூப்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் என்ன வரும்? டேரெக்டாக மைனஸ் பண்ணலாம். 100 மைனஸ் ஆஃப் 70. ஸோ அப்போ 30 மீட்டர் கியூப் தான் வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், நமக்கு இன்னும் வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். VW by VV, அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அந்த வாய்ட்ஸில் இருக்கிற வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் எவ்வளோன்னு. அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து வால்யூம் டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் வாட்டரும் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட்டும் இருக்கும். நம்ம கால்குலேட் பண்ண போகிறது வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட் தான். ஸோ நமக்கு இதில் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் வேணும்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் மைனஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட். ஸோ இதை ஏர் கண்டென்ட்டு நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எஸ் வேல்யூ வந்து 0.4ன்னு தெரியும். டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இப்போ தான் 70 நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட் டிவைட் பை 70 நம்ம வந்து கேல்குலேட் பண்ணக்கூடியது. நம்ம கொஷனில் கேட்டுக்கிறது வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட் தான். ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட் வந்து 42 மீட்டர் கியூப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2015 2 மார்க்ஸில் கேட்ட கொஷின். ரொம்பவே சிம்பிளான கொஷின், நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். A 588 centimeter cube volume moist sand weighs 1010 grams. Its dry weight is 918 grams and the effective gravity is 2.67. Gamma W is equal to 1 gram per centimeter cube. ஈயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், எல்லாமே வேல்யூஸ் வந்து நமக்கு கிராமில் கொடுத்துருக்குறாங்க, கிராம் பர் சிசியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் எடுத்துக்கணும், கிராம் பர் சிசியில் தான் எடுத்துக்கணும். டோட்டல் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 588 cm ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஷனில். எஃபெக்டிவ் கிராவிட்டி 2.67 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை வெயிட். இதெல்லாம் வந்து ட்ரை வெயிட் வந்துட்டு காமாடி ட்ரை வெயிட்டு 981 கிராம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வாட்டரோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. வாட்டரோட வேல்யூ வந்து 1 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம காமாடி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். காமாடி ஃபார்முலா வந்துட்டு G gamma W 1 plus C. இது எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி நமக்கு வந்திருக்கும்னா இதில் G plus ES gamma W divided by 1 plus E. இதில் எஸ்ஸோட வேல்யூ 0 ஆகிருக்கும். அதனால் G gamma W 1 plus E வந்திருக்கும். நமக்கு இந்த ட்ரை டென்சிட்டியோட ஃபார்முலாவும் தெரியும். ட்ரை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ட்ரை வெயிட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். டென்சிட்டினால வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட் பை வால்யூம், டோட்டல் வெயிட் பை வால்யூமில் காமா டியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிக்கிட்டு காமா டி வேல்யூ இங்கே ஈக்குவல் பண்ணி இந்த ஃபார்முலாவில் காமா டி வேல்யூ, ஜி வேல்யூ, காமா டபிள்யூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இ வேல்யூ ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ வேல்யூ 0.72 உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இது ஒரு மேட்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 1 மார்க்ஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் கெயின் ஆர் லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில், அதோட ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லாஸ் ஆஃப் கெயின் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். ரெண்டு சைடு குரூப் 1 குரூப் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ரீகெயின் ஆஃப் ஸ்ட்ரென்த் வித் டைம், அது நமக்கு தெரியும். ரீகெயின் ஸ்ட்ரென்த் வந்து வித் டைமில் வந்துட்டு டிக்ஸோட்ரோபி தான். லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூ டு தி சைக்ளிக் லோடிங். சைக்ளிக் லோடிங்னால அதோட ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகிறது லிக்விஃபேக்ஷன். இது வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் பார்ப்போம், தேரி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூ டு அப்வர்ட் சீப்பேஜ். நமக்கு அது சீப்பேஜ் அப்வர்டாக இருக்கும்போது அது பாயிலிங்னு சொல்லுவோம், அதனால ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகிறது. லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் டியூ டு ரீமோல்டிங். ரீமோல்டிங்னால ஸ்ட்ரென்த்து லாஸ் ஆகுதுன்னா அது வந்து சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இது ரீமோல்டிங் அப்போ சென்சிட்டிவிட்டி, அப்வர்ட் சீப்பேஜ், பாயிலிங், சைக்ளிக் லோட், லிக்விஃபேக்ஷன், ரீகெயின் ஸ்ட்ரென்த் வித் டைம் அப்படின்னு சொன்னாலே ரீகெயின் ஆகிறதுனாலே அது திக்ஸோட்ரோபி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். தி லெபார்டரி டெஸ்ட் ஆன் அ சாயில் சாம்பிள் yield the following result. Natural moisture content as 18%, liquid limit 16%,
plastic limit 25% of the clay, the percentage of clay sized fraction 25%. The liquidity index and activity as per expression proposed by scimtum of the soil. Scimtum தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நமக்கு நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட்டு 18% சொல்லியிருக்காங்க, லிக்விட் லிமிட் 16%, பிளாஸ்டிக் லிமிட் 25% சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஆக்டிவிட்டிக்கு ஃபார்முலா தெரியும். ஆக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஐபி பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. ஐபியோடது லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிளே. நமக்கு கொஷன்லேயே கிளேயோட பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கிளே சைஸ்க்கு ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும்னா ஆக்டிவிட்டியோட ஃபார்முலா தெரியும். WL மைனஸ் WB டிவைட் பை 25. லிக்விட் லிமிட் நமக்கு என்னது 60% மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் என்னது 25%. 60 மைனஸ் 25 டிவைட் பை 25. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 1.4 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஏலோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தா லிக்விடிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டி இண்டெக்ஸ்னால் நமக்கு WN மைனஸ் WP டிவைட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஸோ இதான் ஃபார்முலா நமக்கு. நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் டிவைட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஐபி. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 18 மைனஸ் 25 டிவைட் பை 60 மைனஸ் 25னா நமக்கு ஆன்சர் வந்து -0.2 வருது. நமக்கு லிக்விடிட்டி வந்து மைனஸ்லேயும் ஆன்சர் வரும். இப்போது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டி பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டி சொன்னால் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 7/5 வந்துச்சு. ஆக்டிவிட்டி வந்து 1.4 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் G be the physical gravity of the soil solids, W the water content in the soil sample, gamma W unit weight of the water, and gamma D the dry unit weight of the soil. The equation for zero airwords line in a compaction test plotters. நமக்கு காம்பாக்ஷன் டெஸ்ட்டை வரும்போது இது நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமா டியோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. காமா டி இஸ் ஈக்குவல் டு G gamma W 1 plus GW into 1 minus NA. இது ஜென்ரல் ஃபார்முலா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர்வைட்ஸ் 0% ஆஃப் ஏர்வைட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த NA வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆகுது. NAவோட வேல்யூ 0 ஆகும்போது உங்களோட ஃபார்முலா காமா டி இஸ் ஈக்குவல் டு G gamma W 1 plus GW. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இதுவாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த செஷனில் வந்து லாஸ்ட் கொஷின் பார்ப்போம். தி மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் குரூப் இண்டெக்ஸ் ஃபார் த சாயிலர்ஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. குரூப் இண்டெக்ஸ்னால் நமக்கு அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.2A ப்ளஸ் 0.005 AC ப்ளஸ் 0.01B. ஸோ ஏயோட வேல்யூ வந்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் மைனஸ் 35 ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் ஆஃப் 40. அதாவது ஏ மேக்ஸோட வேல்யூ 40, பியோட வேல்யூ பர்சன்டேஜ் ஆஃப் பி மைனஸ் 15 should not be greater than 40. A max ஓட வேல்யூ வந்து 40. அதே மாதிரி C ஓட வேல்யூ WL, C max ஓட வேல்யூ 20. D ஓட வேல்யூ IP minus 10 should not be greater than 20. இது அப்படியே நீங்கள் எழுத இந்த ஃபார்ம். இது வந்து 2 மார்க் கொஷின். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம இருந்திருப்பாங்க. நீங்கள் இதை வந்து அப்படியே டைப் பண்ணணும். இல்லைனா அப்படியே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் SSC இல்லைனா அப்படியே எழுதணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் இண்டெக்ஸில் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த ஃபார்முலாவை இதை அப்படியே எழுதணும். இப்போ ஏஎக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 40 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ அதுதான் குரூப் இண்டெக்ஸோட வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கூட கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் போட்டுட்ருக்குறோம். நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ கிளாஸ் லெக்சர்ஸ் போய் பாருங்கள். சாயில் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளாஸஸ் போட்டிருக்கிறோம். நம்மளோட சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.